முந்தி வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயக்க வந்து நாங்கள் குதிரையை தான் எங்களுக்கு பாவிச்சினாங்க, ரைட்? அதுக்கப்புறம் வந்து கார் வந்தது. எப்போ கார் வந்ததோ குதிரையில் வந்து தேவையில்லை. என்ன நடந்ததுன்றால் வந்து எல்லாரும் கார் பாவி தொடங்கினவே குதிரைகள் வந்து யாருக்கு உண்மையாகவே ஒரு ஹோபியா குதிரைகள் வந்து ரைட் பண்ண விருப்பமோ அவை தான் வந்து குதிரைகள் வச்சிருந்தவை, ரைட்? சேம் சுச்சுவேஷன் வந்து இன்றைக்கு பாருங்கோ பிள்ளைகளோட. நான் வந்து கேள்விப்படைக்க உலகத்தில் எல்லாத்தையும் வந்து குறைவாக தான் பிள்ளைகள் பிறக்கிறவன்னா வந்து எனக்கு ஒரு பயமானதோ என்ன ஆக்கள் போக போகிறோமோன்னு. நோ, முந்தி வந்து பிள்ளைகள் வந்து தேவை எங்களுக்கு. என்ன எங்களோட அவுட்டர் சோர்ஸ் ஓகே வந்து பிள்ளைகள், ரைட்? எங்களுக்கு யாராவது நடந்தால் பிள்ளைகள் தான் பார்ப்பேன், ஃபேமிலி பிஸ்னஸை தோட்டத்தை பார்ப்பேன். இப்போ வந்து உதாரணம் வந்து 99% முந்தி வந்து மக்கள் வந்து எல்லாம் தோட்டத்தில் வேலை செய்யவே வேறு வழி இல்லை. எல்லாரும் வேலை செய்யத்தான், பிள்ளைகள் கூட வேலை செய்யத்தான் சாப்பாடு இருக்கும். இப்போ வந்து உதாரணமாக சுவிஸில் வந்து 3.7% மக்கள் தான் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறேன், மிச்சம் எல்லாம் வந்து பிஸ்னஸ் செய்கிறது. ரெண்டாலும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்றோம். ஏன்? அந்த மிஷினை வேலை செய்த போல் எங்களுக்கு இப்போ சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரத்தை வச்சு நாங்கள் வேறு விஷயங்கள் செய்யலாம். வேறு கண்டுபிடிப்பு, வேறு பிஸ்னஸஸ், வேறு ஏதாவது உதவி, எங்களுக்கு என்ன விருப்பமோ ஹோபியோ ஏதாவது எங்கள் விருப்பமோ செய்யலாம். சேம் சிச்சுவேஷன் வந்து இப்போ ரோபோஸ் எல்லாம் வந்து செய்கிறோம். எல்லாம் வந்து ஏஐ வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்க தானே? கணக்காக வந்து பயப்படுறேன், ஓ இந்த வேலை போதோ, இந்த ஏஐ இந்த ரோபோ வந்து இந்த வேலை செய்ய போகுதுண்டு. அது வந்து நோ ப்ராப்ளம். ஏன்னா வந்து ரோபோ வந்து எப்போ அது அந்த வேலை செய்யுதோ, எங்களை சமைக்குதோ, நாங்கள் தொடர்ச்சி சாப்பிட்லாம். எங்களுக்கு வந்து வேலை வேணுமெண்டு இல்லை, எங்களுக்கு வந்து அந்த வேலை செய்த போல் வர்ற பொருள் தான் எங்களுக்கு வேணும். அந்த காசு, அந்த சம்பளம், அந்த சாப்பாடு என்னென்னால், ரைட்? எவ்வளோ கூட வந்து மிஷின் எங்களுக்காக அந்த வேலை செய்யுதோ அவ்வளோத்துக்கு வந்து மலிவாக போகுது. எங்களோட நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் வந்து மலிவாக போகுது, ரைட்? மலிவான வந்து நாங்கள் எல்லோரும் வந்து எல்லாத்தையும் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை எதிர்காலத்தில் வரப்போகுது. அந்த சுதந்திரத்தோட நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்கள், அதுதான் இப்போ கேள்வி. சேம் சுச்சுவேஷன் பாருங்க அக்கா. எப்போ பிள்ளைய வளர்ந்து கல்யாணம் கட்டிட்டு வீட்டை விட்டு போகிறேமோ கணக்கு அம்மாவே அப்பாவே வந்து இப்போ என்ன செய்கிறது, என் வாழ்க்கையோட ஒரு பிரயோஜனமுமே எனக்கு இல்லை. யாருமே எனக்கு நான் வந்து யாருமே தேவையில்லை இந்த மாதிரி ஒரு நிலை வந்துடும். அதை வந்து நீங்கள் நெகட்டிவாக பார்க்கலாம், ஒரு தீமையாக பார்க்கலாம், நீங்கள் ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். இப்போயாவது நான் சுயநலமாக வாழலாம், இப்போயாவது நான் எனக்காக வாழலாம். அந்த பொறுப்பும் அந்த சுதந்திரத்தோடையும் வந்து நீங்கள் இப்போ முடிவு எடுக்கணும் என்ன செய்ய போகிறீங்கன்ட்டு. நினச்சி பாருங்கள், இவ்வளோ போர், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ வந்து இவ்வளோ நல்லா நீங்கள் வாழ்கிறீங்கள். அதுக்கு நன்றியாக இருக்கணும், ரைட்? அதை வச்சு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ நீங்கள் முடிவுக்கலாம். ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு முந்தையே தொடர்ந்து அட்வைஸ் தருவேர். வேறு ஆக்களை பற்றி என்ன நினைக்கணும் ஒன்றுமே யோசிக்காத, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய், ரைட்? உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ செய். அப்படி நீங்கள் வந்து ஒரு மொழி படிக்க போகிறீங்கன்னா படித்து பாருங்கோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யாராவது செய்யுங்கோ, என்ன விருப்பமோ உங்களுக்கு செய்யுங்கோ. என்ன முக்கியமெண்டா வந்து எங்களை எண்ணம், எங்களை நோக்கம், ரைட்? என்ன நாங்கள் வந்து நினைக்கிறோமோ அதுதான் நாங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவோம், அதுதான் இருக்குவோம், ரைட்? உதாரணமாக வந்து வேறு ஆக்களில் வந்து கூட ஆக்கள் நாங்கள் யாருமே நம்பக்கூடாது. என்ன வந்து அப்படி ஆக்கள் நாங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். ஆனால் எல்லா ஆக்களும் வந்து எல்லா ஆக்கள் நாங்கள் சேர்ந்து தான் எல்லோரும் ஒரு நாட்டில் வாழ்கிறோம், ஒரு கம்யூனிட்டியில் வாழ்கிறோம், ரைட்? எல்லாம் ஒரு நல்ல காரணம் தான் நடக்குது. கடவுள் இருக்க மட்டும் வந்து எனக்கு ஒரு பயம் தேவையில்லை. நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்தால் அந்த பயம் எல்லாம் போயிடும், அந்த மனஅழுத்தம் எல்லாம் போயிடும். பிற உள்ளால் ஒரு 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 நோக்கம், ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒன்று வந்து அந்த அமைதி ஆறுதலில் வந்து நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், ரைட்? எனக்கு இருக்கிற வசதி என் அப்பா அம்மாவுக்கு கிடைக்கல, என் அப்பா அம்மா இருக்கிற வசதி என் அம்மம்மாவுக்கு கிடைக்கல, என் அம்மம்மாவுக்கு இருக்கிற வசதி எனக்கு பூட்டி கிடைக்கல, ரைட்? ஒவ்வொரு லைஃப்பும் வந்து பெட்டராகுது, கூட வசதியாகுது. குவெஸ்சன் வந்து என்ன கேள்வி என்றால் அந்த வசதியோடு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ரைட்? நான் என்ன செய்தாலும் வந்து எனக்கு தெரியும் எந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற வசதி என்ன பெட்டராக போகுது என்றால் த ஹோல் எக்கானமி வந்து இம்ப்ரூவ் பண்ணே இருக்குது, ரைட்? எப்போ அது உங்களுக்கு கண்ணில் தெரியுதோ ஒரு உள்ளால் ஒரு சந்தோஷம் ஒன்று வரும், ஒரு மோட்டிவேஷன் வரும், ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு என்ன அனுபவிக்க விருப்பமோ அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், ரைட்? உங்களோட ட்ரீம்ஸை நீங்கள் நிறைவாக்கலாம், ரைட்? நெவர் கிவ் அப். எத்தனை வயசு இருந்தாலும் வந்து நீங்கள் செய்யலாம். எனக்கு வந்து உண்மையான கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கடவுளுக்கு முதலாக என்கிட்ட படிக்க வந்தவா வந்து காந்தி 58 59 வயசு படிக்க வந்தவாண்டு. ஏனென்றால் எப்போ அவள் படிக்க நான் பார்த்துனானோ எனக்கு வந்து எந்த வரிசை மாறுது. நானும் 60 வயசில் ஏதாவது ஒரு மொழி படிப்பேன், ஏதாவது ஒரு விஷயத்தை படிப்பேன், ஏதாவது ஒரு வயலினை வாசிக்க தொடங்க என்ற ஒரு நம்பிக்கை வந்து
அந்த ஒரு மோட்டிவேஷனை வச்சு நான் வந்து இப்போ என்னென்ன செய்வேன் அவர் இப்போ அன்றைக்கும் அவை அடித்தா வந்து அவள் சொல்கிறா வந்து நான் சொன்னேன் இப்போ அடுத்த லெவலுக்கு படிங்கொள்ளண்டு. அப்போ அவள் சொல்கிறா வந்து இப்போ என்ன எங்கள் வயதில் போயிட்டு இப்போ படித்த பிரயோசனம் என்னன்ட்டு. அவன் சொன்னான் அப்படி சொல்லாதீங்க, எப்படினாலும் நாங்கள் என்ன விரும்பும் நாங்கள் செய்யலாம்ண்டு. ரைட் சொன்னால் ஓகே ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன், எனக்கு பிஸியாக இருக்கேன், நான் பேருக்கு யோசிச்சு சொல்கிறேன் சொன்னவா. ரைட் அப்படி பார்க்க வந்து எனக்கு வந்து இன்னைக்குன்னு வந்து ஸோ சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கு நான் வந்து என் அப்பா அம்மா கூட வந்து கேட்டுனான், அப்போ என் அப்பா அம்மாவுக்கு வந்து 75 வயசு, என்ன மாதிரி டாய்ச் படிக்க விரும்பமான்னு.